ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தர்ஷினி. நம்ம எல்லாத்த சுற்றியும் தமிழ்நாட்டில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா கரூர் பிரச்சனையை பற்றி தான். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கரூரில் என்ன தான் நடந்துச்சு, அதனால எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, இது எல்லாத்தையும் மீறி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இதுக்கப்புறம் இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் 27 கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துட்டாங்க கரூரில் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எல்லா இடத்துலையும் எல்லாருமே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கூட்ட நெரிசல்னால இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பரவலாக எல்லாருக்குமே வர ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக அது என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு மெயினாக பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செப்டம்பர் 27 கரூரில் நடக்கிற அந்த பொலிட்டிக்கல் பிரச்சாரத்துக்கு டிவிகே அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, விஜய் அவர்கள் நடத்துகிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பிரச்சாரம் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பெர்மிஷன் செப்டம்பர் 25 தான் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட லொக்கேஷன் ஆக்சுவலாக சேஃப்டி கன்சர்ன்ஸ்னால கிடைக்கல. ஸோ அதனால் வேற ஒரு லொக்கேஷன் போலீஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஓகேன்னு சொல்லி அதை கண்டினியூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக் டே செப்டம்பர் 27 அன்னைக்கு காலையில் விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பிரச்சாரம் நாமக்கல்ல, இதே பொலிட்டிக்கல் பிரச்சாரம் நாமக்கல்ல இருக்குது. அதை தொடர்ந்து மத்தியானத்தில் தான் கரூரில் பிரச்சாரம் இருக்குது. ஸோ நாமக்கல்ல அவர் சொன்ன டைம் என்னென்னா 8:45 தான் அந்த ஸ்பெசிஃபிக் பிரச்சாரம் நடக்க போகுது. அதுக்குண்டான வென்யூ எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் அங்கே எத்தனை மணிக்கு திருச்சியில் லேண்ட் ஆகுறாருன்னு பார்த்தா 9:30 தான் லேண்ட் ஆகுறாரு. ஸோ அங்கே இருந்து நாமக்கலுக்கு அதுக்கப்புறம் ஒரு காரில் போயிருக்காரு. கடைசியில் ஒரு ஸ்பெசிஃபிக் டியூரேஷன் அது பஸ்ஸில் போயிருக்காங்க. மீனிங் அவங்க பிரச்சாரம் பண்ணுற அந்த பஸ் இல்லை வேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால இந்த டியூரேஷன் ரொம்ப பெரிய டியூரேஷன் ஆயிடுச்சு திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிறதுக்கே. நம்மளுக்கே எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி யாராவது ஒரு சிஎம்ஓ இல்லை ஃப்யூச்சர் லீடராக வரப்போகிறவங்களோ இல்லை வேறு யாராவது பிரச்சாரம் பண்ணுறவங்களோ இப்படிலாம் வந்தால் எவ்வளோ கூட்ட நெரிசல் வரும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் டிராஃபிக் அந்த ரோட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். வெறும் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் போகிற டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் 5 மணி நேரம் ஆயிருக்கு திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிறதுக்கே. ஸோ அந்த பிரச்சாரம் முடிச்சுட்டு வரும்போது இதே ப்ராப்ளம்னால, மீனிங் நிறைய கூட்டம் டிராஃபிக்னால கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு அவர் கரூருக்கு வர வேண்டிய அந்த பிரச்சாரத்துக்கு வர வேண்டியவர் கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் வந்திருக்கார். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராப்ளமே. அதுக்கப்புறம் 7 மணிக்கு பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே தான் நிறைய இந்த கூட்ட நெரிசல், இந்த இஷ்யூஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ நம்ம இதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கரூரில் எந்த டைமில் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். வெறும் இவர் லேட்டாக வராரு, அதனால கூட்டத்தில் அடிபட்டோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் எல்லோரும் பேசுகிறாங்க. பட் நீங்கள் இதை டெம்பரேச்சரோட ரிலேட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் கிளியராகவே புரியும். ஸோ இந்த வேலுசாமிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த பிரச்சாரம் நடக்குது. காலையில் கிட்டத்தட்ட 9 மணிக்கே மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த கிராஃப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். 9 மணிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 29 டிகிரியாக இருந்தது. 11 மணிக்கு 32 டிகிரி, அதுக்கப்புறம் 33. பீக் கிட்டத்தட்ட 6 மணிங்கும் போது பீக் டெம்பரேச்சர் போயிருக்கு. கிட்டத்தட்ட அது 36 டிகிரி. ஸோ அப்போவே நீங்கள் இந்த கிராஃபில் பார்க்குற மாதிரி ஆல்மோஸ்ட் பீப்புள் எல்லாருமே தண்ணி இல்லாமல், அதுக்கப்புறம் ஷேட் நிழல் கூட இல்லாமல் நிறையா டீஹைட்ரேட் ஆகி மக்கள் மயங்கி விழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இது கூட்ட நெரிசல்னால் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையே இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ஒரு மயங்கி கீழே விழுகிறீங்கன்னா அவ்வளோ கூட்டத்தில் யார் உங்கள் மேலே ஏறுறாங்க, யார் எங்கே இருக்காங்கன்னு கூட நம்மளால் பார்க்க முடியாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஆல்ரெடி 6 o'clockே இந்த இஷ்யூ அதிகமாக இருக்குது. நிறைய மக்கள் மயங்கி விழுகிறாங்க, ஆம்புலன்ஸும் வருது. ஆனால் இந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஆம்புலன்ஸ் வர்றதுக்குமே ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அது ஒரு பிக்கெஸ்ட் பிரச்சனையாக கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு விஜய் வராரு. ஸோ அவங்க வரும்போது ஆப்வியஸ்லி நிறைய இன்னும் கூட்டம் அதிகமாகும். ஸோ இன்னும் அதிகமாக கூட்ட நெரிசல் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த கூட்ட நெரிசலில் அடிபட்டு அவங்களோட உயிர் போனதோ இல்லை அதனால காயங்கள் ஆனதோலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த என்டையர் சினாரியோவில் ஆல்மோஸ்ட் 10 குழந்தைங்க இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 17 பெண்கள் இறந்துருக்காங்க. ஸோ உயிருங்கிறது உயிர் தான். ஸ்டில் குழந்தைங்கள்லாம் இந்த விஷயத்தில்
மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த எல்லா இதுக்கும் வந்துட்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கை காமிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து கவர்மெண்ட்னால தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணினதுனால தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பட் பேசிக்காக ஒரு காமனராக நான் பர்சனலி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே இதுக்கு ரெஸ்பான்சிபிள் தான். ஸோ ஒருத்தங்களோட சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஒரு விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் நடக்குதுங்கும்போது அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் என்ன நினச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 to 15,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஸோ அது நினச்சதில் வந்து கண்டிப்பாக தப்பு கிடையாது. பிகாஸ் ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான் வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த ஒரு 10 to 15,000 பேருக்கே வந்து 500 போலீஸ் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் தான் அந்த 10,000 பேர்த்துக்கு கம்பேர் பண்ணும்போது. அந்த ஈவன் தோ 10,000 பேராக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே தண்ணியோ இல்லை மற்ற ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோ ப்ராப்பராக இல்லை. ஸோ அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் கன்சர்ன். அதே மாதிரி நீங்கள் இதே விஷயத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த 6 மணிங்கும் போது நிறைய பீப்புள் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆம்புலன்ஸ் வரது லேட் ஆச்சு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஒழிய, காலையிலேருந்தே மக்கள் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க, அந்த டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கும்போது எந்த ஒரு ஆக்ஷனுமோ இல்லை எந்த ஒரு தாட்டுமோ யாருமே, அது வந்து டிவிகே பார்ட்டியாக இருக்கலாம் இல்லை எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், யாருமே அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம இது பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பேசுகிற மொழியை அதை தவிர்க்கறதுக்கு ஒரு ப்ரீ பிளானிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகிருக்கு. இது வந்து எக்ஸிஸ்டிங் அந்த போலீஸ் ஸ்ட்ரக்சரோ இல்லை கவர்மெண்ட்டோ ஹூவர் அவங்க ரெஸ்பான்சிபிள் பர்சன் சைட்லேருந்து அது கண்டிப்பாக தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட கருத்து. அதே மாதிரி செகண்டாக பார்த்துக்கிட்டோன்னா விஜய் அவர்களோட சைட்லேருந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த டிராஃபிக் டிலே அப்படிங்கிறது யாருனாலையுமே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு திருச்சியிலேருந்து நாமக்கலுக்கு போகிறதுக்கோ இல்லை நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதுக்கோ அங்கே வந்து டிலே ஆயிருக்குங்கிறது ஒத்துக்க முடிகிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் காலையில் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைமில் தான் அவர் திருச்சியே லேண்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் அது வந்து வருத்தமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பிளான் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது மோட் அவர் ஈவன் முன்னாடி நாளே வந்து தங்குறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். ஈவன் தான் அவர் வேறு 5 இடத்துல இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னாலும் அந்த விஷயத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக அவரும் இருந்திருக்கலாம். அதே மாதிரி அவர் செப்டம்பர் 13 இந்த மாதிரி எல்லா ஸ்டேட் ஃபுல்லாகவே வந்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கும்போது எல்லா இடத்துலையுமே ஏன் வந்து ஒரு ஏர்லியராக ஒரு பர்மிஷன் வாங்கி அதுக்குன்னு உண்டான செட்டப் வந்து ஏன் பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது அவரோட சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் எலிமினேட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையை வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ இல்லை இந்த பிரச்சனையே வராமல் இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிராஃபிக் டிலே, ரோடில் நடந்த டிராஃபிக் அப்படிங்கிறது செகண்டரி. பட் ஸ்டில் அந்த ஸ்டார்ட் காலையில் கிளம்புனது அந்த ஏர்லி ஸ்டார்ட்டுங்கிறது வந்து இருந்திருக்கலாம். ஸோ அது ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் மீறி மக்கள் நம்ம ஒரு காமனராக நம்மளோட சைட்லேயும் தான் தப்புகள் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தையோ ஒரு அம்மாவோ இல்லை ஒரு அப்பாவோ பையனோ யாரோ இருந்தால் அவங்க வந்து அவங்களோட லைஃப் இதில் வந்து போயிருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கு அந்த ஒரு லைஃப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் ஒருத்தருங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட். இந்த 41 அப்படிங்கிறது ஒரு நம்பராக மட்டும்தான் இந்த என்டையர் விஷயத்தில் பேசப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேமிலிக்கு அந்த ஒரு உயிர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அவங்கள நம்பி இல்லை அவங்கள சார்ந்து எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அவங்கள சுற்றி. ஸோ நம்மளோட லைஃப் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி க்ரௌடடான ஒரு ஏரியாக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கோ காலையிலேருந்து நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறீங்க, அது வந்து முடியலைங்கும்போது ஏன் அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் மீட்டிங் நடக்கலைங்கும்போது அட்லீஸ்ட் அப்போ கிளம்பி இருந்திருக்கலாமே. ஸோ நம்ம மக்களாக இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு அதில் பிடித்தம் வந்து இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு விஷயம் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இருக்கலாம். பட் அதுவே நம்மளோட லைஃப்பை எடுக்கிற அளவுக்கு ஒரு ஓவர் போர்ட் போகணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்குமே நம்ம வந்து இவ்வளோ ஃபேன் அவ்வளோ ஃபேன் நம்ம இன்னொருத்தங்களை வந்து ஜஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கூட வந்து கவலைப்படாமல் ஒரு எலக்ட்ரிக் கம்பத்தில் ஏறி பார்க்குறது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இது ஒரு பர்சன்கிட்ட மட்டும் இல்லாமல், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட மட்டும் இல்லாமல், எல்லாத்தோட சைடில் இருந்துமே கண்டிப்பாக இது சரி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் தான். ஸோ டெம்பரேச்சர் 36 டிகிரி அந்த மாதிரி தான். இன்னும் போக போக கரூர், நாமக்கல், திருச்சி அந்த ஏரியாலலாம் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பீக் சம்மர் சீசனில். எஸ்பெஷலி எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் இருக்கும்போது இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சாரங்கள் நடக்கும், எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னும் ஃப்யூச்சரில் சில உயிர்கள் வந்து காப்பாற்றப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நடந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்துட்டு டிவிகே தலைவர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாத்துக்கும் இன்னொரு ரீசனுமே இருக்குது. ஏன் விஜய் அவர்களை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தபோது டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டே இருக்குது. ஸோ பேசிக்காக அங்கே இருந்து அந்த பஸ் கிளம்பும் போதே அதுலேயே ஒரு கூட்ட நெரிசல் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்து அதில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள பார்க்க போய் அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பட் ஓவரால் இதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ் சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் அவர்கள் ஒரு 4 நிமிஷம் 45 செகண்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இது எனக்கு அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமுமே வந்து நாங்கள் பெர்மிஷன் வாங்கி நாங்கள் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் நாங்கள் பண்ணணும். நாங்கள் எங்களோட சைட்லேருந்து எந்த தப்புமே இல்லை. அதே மாதிரி இப்போ சிஎம்மாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவருக்கு டைரெக்டாகவே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என் மேலே இருந்துச்சுன்னா என்கிட்ட, நான் ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ நான் இருப்பேன், நீங்கள் என்கிட்ட பிரச்சனை பண்ணுங்கள். ஆனால் என்னோடய பொலிட்டிக்கல் மெம்பர்ஸ், அவங்க டிவிகே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த பார்ட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ கேஸ் ஃபைல் பண்ணுறதோ இல்லை அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதையோ அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே இந்த விக்டிம்ஸ் யாரெல்லாம் இந்த விஷயத்தினால அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கள நேரடியாக போய் பார்ப்பேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி ரொம்ப ஸ்ட்ராங்கர் நோட்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க, இதனால என்னோட பொலிட்டிக்கல் பிரச்சாரம் இந்த மற்ற விஷயங்கள் எதுவுமே வந்து ஸ்டாப் ஆகாது, இன்னும் அது வந்து அதிகமாக தான் ஸ்ட்ராங்கராக தான் ஆகும் அப்படிங்கிற பாயிண்டோட அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதிலிருந்து ஒரு காமனராக இல்லை ஒரு நம்ம மக்களாக வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இது எல்லாமுமே ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் அப்படிங்கிற போது ஒரு நியூஸாக மட்டும்தான் இருக்கும். நம்ம லைஃபு நம்மளுக்கு மட்டும்தான், நம்மளோட ஃபேமிலிக்கு மட்டும்தான். ஸோ அது அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் நடக்குதோ இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் நடக்குதோ நம்மளோட சேஃப்டி நம்ம மட்டும்தான் பார்த்துக்கணும். எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள வந்து ப்ளீஸ் கூட்டிகிட்டு போகாதீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே லைவ் டெலிகாஸ்ட்டு இல்லைன்னா எல்லா விஷயங்களுமே நம்மளால் மீடியா மூலமாக பார்த்துக்க முடியுது. ஸோ ப்ளீஸ் இதை வந்து கன்சிடர் பண்ணி ஃப்யூச்சரில் இதில் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய ரெக்வெஸ்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து நடந்திருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இது இதுக்கப்புறம் நடக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும்.